ரிஜிஸ்டரே கிளம்ப போறாரு. இன்னும் எவ்வளவு நேரம் பேசிட்டே இருப்பீங்க? சார் என்னை மன்னிச்சிருங்க. அவர் வருவாருன்னு நம்பி தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். ஆனா இப்ப அவர் என்ன சூழ்நிலையில இருக்காருன்னு தெரியல. நீங்க உங்க நேரத்தை செலவழிச்சு எனக்காக இவ்வளவு தூரம் வந்து வெயிட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி சார். என்னை மன்னிச்சிருங்க சார். என்னம்மா நீ மன்னிப்புலாம் கேட்டுக்கிட்டு? நீ வேணும்னு எதுவும் பண்ணலையே. இங்க பாருமா, நாம ஒண்ணு நடக்கும்னு நினைக்கிறோம், ஆனா அது நடக்காம போகுது. அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? அப்ப ஆரம்பிக்கலாமா? கடைசியில நீ நினைச்சது நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. என் நேரம் சார், அப்புறம் நடக்காம போயிருமா? கொடுத்தது 1 ரூபா 2 ரூபா இல்ல, கோடி கணக்குல கொடுத்துக்கிறேன். அதுக்கான வேலையை செய்யும்ல நான் மேடம். நான் என்னோட இன்ஸ்டிடியூஷனை உன்னோட பேருக்கு எழுதி தந்துடுறேன். இப்போ சொன்னீங்க பாருங்க, இது பேச்சு. நான் டாக்குமெண்ட்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். டேய் எடுத்துட்டு வாடா. சரிண்ணா. என்னம்மா அவசரப்படாதம்மா. வேற வழி இல்லப்பா. ஆபீஸை மூடுறதுக்குள்ள இன்ஸ்டிடியூட் எழுதி கொடுக்கணும். என்னால இவனோட தொல்லையை நாளைக்கு வரைக்கும் தாங்கிட்டு இருக்க முடியாது. என்னமாச்சு? தம்பி எல்லாம் ரெடி பண்ணி வை. ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போவே ஆரம்பிச்சிடலாம். அவர் சொன்னதே செய்யுங்க. சரிம்மா. வாங்க மேடம், டைம் ஆயிடுச்சு. டேய் வாங்க, அப்புறம் ஃபீல் பண்ணலாம். வாங்க வாங்கப்பா. வாங்கம்மா வாங்க. சார் இவங்க தான் வித்யா, இன்ஸ்டியூட் வைக்கிறவங்க. அப்படியா? உங்களுக்கு இந்த சொத்தை விற்கிறதுல முழு சம்மதம் தானா? சம்மதம் தான் சார். இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. மேடம் தயவு செஞ்சு ஸ்கூலை வித்துறாதீங்க மேடம். ஸ்கூலை விட்டுறாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். கேட்டை தொடங்க சார், நாங்க படிக்கணும் சார், ப்ளீஸ் சார். இங்க கையெழுத்து போடுங்க.
இதப்பா. வித்யா, வித்யா, போடா. ஏன்பா தம்பி, நீ தான் வித்யாவோட ஹஸ்பண்டா? இவ்வளோ லேட்டாக வரியே? ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வித்யா இன்ஸ்டியூட்டை செல்வத்துக்கு எழுதி கொடுத்துருப்பா. ஏண்டா லேட்டு? என் பொண்ணு நேரம் ஸ்கூலை வித்துருப்பாடா. வேதா கடைசி வரைக்கும் விடவே இல்லை. அவளுக்கு தெரியாம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி வித்யா. டைம் போயிட்டு இருக்கு. இன்ஸ்டியூட்டை விற்கிறீங்களா, நிலத்தை விற்கிறீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. இன்ஸ்டியூட்டை. நிலத்தை தான் விற்கிறோம். இந்த நிலத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சார். இந்த நிலத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் சார். இதுல கையெழுத்து போடுங்க. நீ முதல்ல போடு. வித்யா, சஞ்சய் 2 பேரும் கையெழுத்து போடணும். வித்யா, சஞ்சய் இவங்க 2 பேர் பேர்ல இருந்த நிலம் ராமச்சந்திரன் என்பவருக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. படிச்சு பாத்துக்குங்க. ரொம்ப சந்தோஷமா. நான் கூட உன்னுடைய நிலைமையை பார்த்து பதறிட்டேன். நல்ல வேலை உன் ஹஸ்பண்ட் உன்னை கைவிடலம்மா. அக்கவுண்ட்ல பணம் இருக்கு, நீ எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கலாமா. இந்த பணத்துக்காக தானே இவ்ளோ பண்ணீங்க. இனி உன்னால எனக்கும் என்னோட இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இந்த வித்யா யாருன்னு அப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. மேடம், என் பணத்தை கொடுத்துட்டீங்க, அப்புறம் உங்க மேல எனக்கு என்ன மேடம் விரோதம்? என்ன பண்றது? இந்த தொழில பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. இனிமே உங்களுக்கு எப்பயாவது பணம் தேவைப்பட்டா இப்ப நடந்ததெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்கிட்டு கேட்காமலாம் இருக்காதீங்க, சரிங்களா? இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. உங்களை மாதிரி கல் நெஞ்செல்லாம் எனக்கு கிடையாது மேடம். நான் உங்களை எப்பவுமே பார்க்கணும் தான் நினைப்பேன், சரிங்களா? நீ நினைப்ப, ஆனா உன் மூஞ்சியை தான் மத்தவங்களால பார்க்க முடியாது. ஏன் எனக்குன்னா? நான் தான் அடிச்சு உடைச்சிருவான்ல. போட வாங்கடா. டேய் வாங்கடா. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என்
என் பொண்ணு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிருக்கும். எதுக்கு இதெல்லாம் கேட்குற? நீயும் உன் பொண்ணும் எங்களுக்கு செஞ்சதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உன் பொண்டாட்டி சொன்னதையும் மீறி நீயும் உன் பையனும் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்டா. ஏய் விடுறா, வாங்க போலாம். வா வாங்க. வரோம் சார். வாங்க. வரேன் சார். சார் வாங்க. வரேன் சார். வாங்க சார், நாளைக்கு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டா அப்ப வந்திருந்தாலும் நான் என்ன கிளம்புறேம்மா. வரேன். சரி, ரொம்ப நன்றி சார். வாங்க. இப்பதாம்மா என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எங்க உனக்கு உதவி செய்ய முடியாம போயிடுமோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்பா, கோயில்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கப்பா. நம்ம சீக்கிரம் கிளம்பணும். அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். சரி, நாங்க கிளம்புறோம். இதுதான் ஹாஸ்பிட்டலா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? நாங்க கூட ரொம்ப சீரியஸ் போல அட்மிட் பண்ண சொல்லிருப்பாங்களோன்னு நினைச்சு வேகமா புறப்பட்டு வந்தோம். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நல்ல வேளை, நீங்க கிளம்பி போறதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்துட்டோம். எப்படிங்க, எப்படி உங்களால இப்படி எல்லாம் பொய் சொல்ல முடியுது? ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா பொய் சொல்றதுல தப்பு இல்ல. நீ வந்தது நல்லதுதான். நீங்கெல்லாம் பயந்த மாதிரி சஞ்சய்க்கு எதுவும் ஆகல. வந்தான், கையெழுத்து போட்டான், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, கிளம்பிட்டோம். இனிமே ஏதாவது ஆனாதான் உண்டு. என்ன மாமா, அத்தை கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இங்க வந்து கையெழுத்து போட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா? வித்யா, நீ நினைச்சது சாதிச்சிட்டல்ல? எனக்கு வேற வழி தெரியல. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலனா இன்ஸ்டிடியூட் என் கையை விட்டே போயிருக்கும். அதனால தான் உனக்கு கொஞ்சமாவது மானம் சூடு சொர்ணன்னு ஏதாவது இருந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். அதான் உனக்கு எதுவுமே இல்லையே. நிறுத்துமா. யார பார்த்து என்ன பேசுற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கெட்டுரும். யாருக்கு சூடு சொன்ன இல்ல? பாத்தீங்களா அத்தை எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு? அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதான் இப்படி எகிரிட்டு வராங்க. நீங்க பண்ண காரியத்தை வேற எப்படி சொல்றது? நீங்க வீடேறி வந்து அத்தை கிட்ட உதவி கேட்டீங்க, அத்தையும் பெருந்தன்மையா செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள வர மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னவா? நம்புறவங்க முகத்துல கரிய பூசுறதுதானே உங்களோட வேலையே. தப்பான வார்த்தையெல்லாம் விடாத. மனசாட்சியோட கொஞ்சம் யோசிச்சு பாரு. வித்யா நம்ம குடும்பத்துக்காக பண்ண உதவியெல்லாம் மறந்துட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்க? என்ன வேதா அமைதியா இருக்க? ஸ்னேகா பேசுறதெல்லாம் சரியா? அப்போ இவங்க பண்ணது மட்டும் சரியா? என்னோட பேச்ச மீறி சஞ்சய வர சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுதான். ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரு பொறுப்பாகிறது? வித்யா,
என்னதான் நீ என் குடும்பத்தை விட்டு போயிருந்தாலும் நீ பொய் சொல்ல மாட்ட, நேர்மையானவன்னு உன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா உன் காரியம் நடக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வன்னு நான் நினைக்கல. அப்படிலாம் என் பொண்ணு எதுவும் பண்ண மாட்டா. யாருக்கும் தெரியாம சஞ்சய் மட்டும் கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லுமான்னு நான் அப்பவே சொன்னேன். என் பொண்ணு தான் அது தப்பு, உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க சம்மதத்தோட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னான். கேட்டீங்களா அத்தை? உங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கணும்னு நினைச்சாங்களாம். இன்னும் என்னென்ன உங்களுக்கு தெரியாம பண்ணிருக்காங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? இங்க பாருங்க அண்ணி, அனாவசியமா பேசாதீங்க. வித்யா ஒன்றும் என்ன கையெழுத்து போட சொல்லி கேட்கல. நானும் அதான் வரேன்னு சொன்னேன். வித்யா மேல எந்த தப்பும் இல்லை. சஞ்சய் எப்படி மாறிட்டாருன்னு பாத்தீங்களா அத்தை? வித்யா செஞ்சதெல்லாம் தப்பு இல்லையா, நம்ம கேக்குறது தான் தப்பா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் அப்பவே வேணான்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. சொத்து 2 பேர் பேர்லயும் இருந்துச்சு. சொத்தை விற்கணும்னா இவரோட கையெழுத்து வேணும். அது மட்டும் தான் நான் நினைச்சேன். எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. வேற எதுவும் இல்ல, வேற எதுவும் இல்லன்னு எத்தனை தடவை தான் நீ சொல்லுவ? இப்படி சொல்லிட்டே நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு கையெழுத்துக்காக சஞ்சயை தனியா வர சொன்னேன். நிரஞ்சனாவுக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடக்கும்போது சஞ்சயை கூட்டிட்டு ஓட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? என்ன பேசுற? என் பொண்ணை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? இதோட நிறுத்திக்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சந்திரமோகன், உன் மருமகளை கண்டிச்சு வை சொல்லிட்டேன். ஸ்னேகா, நீ எல்லாம் மீறி பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் மாணிக்கம் கையகையே ஓங்கினான்னா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஐயோ பாருங்க அத்தை, நம்ம கொஞ்சம் நியாயமா பேசினா அவங்க அடிப்பாங்கன்னு மாமாவே சொல்றாரு. நீ பேசுறது நியாயம்னு நீயே சொல்லிக்க வேண்டியதுதான். வேதா, நீ பார்த்துட்டு தானே இருக்க. ஸ்னேகாவை பேசாம இருக்க சொல்லு. என்னால உங்க பையன் கல்யாணத்துக்கு எந்த தடையும் வராது. எங்களுக்கு உன் மேல அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. அண்ணி போதும், தயவு செஞ்சு அமைதியா இருங்க கொஞ்சம். இவ்வளவு ஏதாவது சொன்னா உங்களுக்கு எப்பவும் பொறுக்காதே, அப்படியே துடிக்கிறீங்க. இதனாலதான் எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சஞ்சய், கார்ல ஏறு. அம்மா, நான் கார்ல ஏறுன்னு சொன்னேன். உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? நிரஞ்சனா வா. வர வித்யா. போ மனசா. இதோட நிறுத்திக்க. இனிமே நீ சஞ்சய பார்க்கவே கூடாது. நீ அன்னைக்கு சஞ்சயோட உயிரை காப்பாத்தினதுக்கு பதிலுக்கு சஞ்சய் உன் ஸ்கூலை காப்பாத்தி கொடுத்துட்டான். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. வாடா, அவ பேசிட்டு வருவா. இனிமே உன்னால என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நிச்சயமா வராது. என்னடா பாக்குற? கார்ல ஏறு. ஏறுடா. இது அவங்க
குடும்ப பழக்கம்மா. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. என்னமோ அவங்க வீட்டு சொத்தை உனக்கு எழுதி கொடுத்துட்ட மாதிரி பேசிட்டு போறாங்க. நன்றி கெட்டவங்க. இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. வா போலாம்.